வணக்கம். ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய மணி நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் அருண்கர காலை வணக்கம். காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பிடிச்ச பகுதினா எந்த பகுதி சொல்லுங்க? நியூஸ் பேப்பர்லயே பிடிச்ச பகுதினா அது முதல் பக்கம் வருதுல்ல அந்த பகுதி. அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியான ஆடு அண்ட் அரசியல் விளம்பரம்லாம் வந்து போடுறாங்க. எங்க முக்கியமான நியூஸே ஃபர்ஸ்ட் பக்கம் தானங்க வரும். அது நான் சொல்றது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பக்கம்லாம் பழைய கதை. அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்பான்சர் பண்ணி ஒரு பேஜ் வந்து விட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போ அதையும் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த லாஸ்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ரிடில்ஸ் அப்புறம் இந்த சுடோகோ அதெல்லாம் வந்து வரும். குட்டி குட்டி ரிடில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜிகே சம்பந்தமான இது அது ஏஜிங்கான சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நல்ல விஷயம் தானுங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெக்காபுலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பட் ட்ரூ ஜோக்ஸ் அபார்ட் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப ஜீனியஸ் ஆயிடுறாங்களாம் சீக்கிரமா. அவங்களுக்கு இந்த வேர்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸே வரதுலையா, சும்மா புகுந்து விளையாடுறாங்களாம். அப்படியே நல்ல விஷயம் தான் இல்லையா? இன்ஃபேக்ட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங்க்கு கூட வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவாருன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து வர விஷயங்களை நான் வந்து படிக்கும் பொழுது சம்டைம்ஸ் வந்து ஒரு சில புக்ஸ் கூட அந்த ஒரு கேட்டகரியில வந்து நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு புக் இருக்கு, இது எது சம்பந்தப்பட்டது, அது மாதிரி வந்து சில காலம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். நிச்சயமா அதுல இன்னொரு பகுதி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஏரியால இந்த மாதிரி கொலை, இந்த ஏரியால அந்த மாதிரி கொலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா போட்ட மாதிரியான ஒரு பேஜாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நல்ல விஷயமும் இருக்கு, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமும் இருக்கு, இன்னொரு மாதிரியான விஷயமும் இருக்கு. அதாவது விளையாட்டு இல்ல பாத்தீங்கன்னா சினிமாக்குனே ஒரு பகுதி, எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம தான் தேடி பிடிச்சி நம்மளுக்கு வேண்டிய நல்ல விஷயத்த படிக்கணும் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. புக்ஸும் அதே மாதிரி தான் வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலும் எல்லா ஏஜ் குரூப்க்கு தகுந்த மாதிரி என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ஒருத்தருக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கோலம் புக் கூட இருக்கு. அதுவும் நல்ல புக் தான் வரும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த புக் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மாதிரி ஒருத்தருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி வந்து படிக்கணும் அப்படின்லாம் சொன்னாலும் வந்துட்டாங்கப்பா ஹாரி பாட்டர் எழுதின ஜே.கே. ரவுலிங் அப்படின்னு நம்மள சொல்லிடக்கூடாதுல்ல. ஆனால் அந்த புக் படிக்கிற விஷயத்தையே சும்மா ஃபன்னியா வச்சுக்கணும். என்ன சொல்றீங்க? அதனாலதான் வந்து சின்ன வயசுலயே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குழந்தைங்க மத்தியில புகுத்திட்டோம்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம போய் சொல்லவே வேண்டாம், அவங்களே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன வந்து தேவை அப்படிங்கறது வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி புக்ஸ் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா புக் பேசி பார்த்திருக்கீங்களா? இப்போ ஒரு ஹெல்த் புக் பேச போதா. வணக்கம் நேயர்களே. நேற்றைய நம்ம நிகழ்ச்சியில் வந்து இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேன், இளநீர் இந்த பானத்தை பற்றிய விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதை வந்து நம்ம அமுத பானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இது அமுத பானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்கள் இருக்குது. அமுதம் என்று சொன்னால் உயிர் காக்கும் மருந்து, இல்லைனா உயிரை மீட்கக்கூடிய மருந்து அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த அமுத கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமுத நீர், அதாவது இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேன், இளநீர், இதை வந்து நான் நேற்று 1 மணி நேரம் ஊற வச்சு, அந்த ஊற வச்சிட்ட பிறகு காலையில் ஒரு 6 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா அதை வந்து 7 மணிக்கெல்லாம் எடுத்து வடிகட்டின அந்த நீரை வடிகட்டிட்டு அதை வந்து சிப் பண்ணி குடிக்கணும்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி குடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமுத நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேன், இளநீர் இதை வந்து சாப்பிடுகின்ற போது, தினந்தோறும் சாப்பிடுகின்ற போது உடம்புல நுண் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுகிறது. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன கட்டிகள், அந்த மாதிரி கட்டிகள் இருக்குமே ஆனால் அந்த கட்டிகளை எல்லாம் கூட வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இது இருக்குது. அப்போ இந்த நான் சொன்ன இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேன், இளநீர் இந்த கரைசலை நம்ம வந்து 1 மணி நேரம் ஊற வைத்து அதற்கு பிறகு அதை நம்ம சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னு சொன்னால், இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுக்கிறீங்க, நான் ஒரு நாள் கூட நான் மாத்திரை இல்லாமல் இருக்க முடியாதுங்க, மாத்திரை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், மாத்திரை இல்லைன்னா பிபி வந்து அதிகமாகிடும், ரத்த கொதிப்பு அதிகமாகிடும், ரத்த அழுத்தம் அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சிங்கன்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வருவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இரத்த அழுத்தம் குறையிறதையும், மிதமான இரத்த அழுத்தம் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நிறைய பேர் உடனே சந்தேகம் வரும், சார் என்ன சார் தேனை சாப்பிட சொல்கிறீங்க, எனக்கு சுகர் இருக்குதே, இந்த இளநீர் வேறு, இளநீரில் பொட்டாசியம் இருக்குன்றாங்க, கால்சியம் இருக்குன்னா என்னென்னோ இருக்குன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் போட்டு இதோட தேனியும் போட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு இஞ்சியை போட்டு சாப்பிட்டா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன டாக்டர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இப்போ நான் அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் ஒரே தான், இந்த இளநீ என்பதை பொறுத்தவரையும் இயற்கை தந்த பானம், இயற்கை தந்த கொடை. எவ்வளோ கெமிக்கலால், ரசாயனத்தால் சாப்பிடுகின்ற தயாரிக்கப்பட்ட மருந்துகளெல்லாம் சாப்பிட்ற நீங்கள் இந்த இளநீ சாப்பிடுங்கன்னு சொன்னால் உடனே ஷாக்கிங் ஆயிடுறாங்க, சார் கிட்னி ஏதாவது ஆகிடுமா, லிவர் ஏதாவது ஆகிடுமா அப்படின்னலாம் பயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சிறுநீரகத்தில் பிரச்சனை இருந்தாலும் அந்த சிறுநீரக பிரச்சனையை சரி செய்கிறது, இதயத்தில் பிரச்சனை இருந்தால் இதய பிரச்சனைகளை சரி செய்கிறது, கல்லீரலில் இருக்கக்கூடிய கல்லீரல் கோளாறுகளை சரி செய்கிறது. அப்புறம் திடீர்னு ஒரு சந்தேகம் வரும், சார் எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது,
சர்க்கரை நோயாளர்கள் வந்து தேன் சாப்பிடலாமா, தேன் சாப்பிட்டா சர்க்கரை அதிகமாகிடாதா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. உண்மை என்னவென்று சொன்னால், அதாவது நேச்சுரல் ஹனி, அதாவது இயற்கையாக தேனீக்கள் இயற்கையான மலர்களிலிருந்து சேகரிக்கப்படுகின்ற இயற்கை தேநீர். நான் முன்னாடியே சொன்ன நேற்றைய நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், பெரும்பாலான இப்போதைக்கு விற்பனைக்கு வருகின்ற 90% 95% தேன் வந்து ஒரிஜினல் தேனே கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலை நான் சொல்லியிருந்தேன். அதனால் உண்மையான தேன், ஒரிஜினல் தேன், நேச்சுரலாக வந்து கொம்பில் கட்டப்பட்ட காடுகளில் வனங்களில் தேன் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேனை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம். அவங்க சாப்பிடுகின்ற போது அவர்களுக்கும் பலன் கொடுக்கும். ரெண்டாவது வந்து இந்த தேனை வந்து இப்போ இந்த தேன், இஞ்சி, எலுமிச்சம்பழம் இதை வந்து நீங்கள் சாப்பிடுகின்ற போது குடலில் வந்து செரிமானத்தில் பிரச்சனை இருக்கிறது, குடலில் புண்ணு இருக்கிறது, மலச்சிக்கலில் பிரச்சனை இருக்கிறது, மூல நோயினுடைய பாதிப்புகள் இருக்கிறது, உடல் சூடு அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி உடம்புல வந்து ஒபிசிட்டி அதிகமாகிட்டு ரத்தம் அந்த உடல் எடை பெருத்து கொண்டே போகிறது, முடிவுதிர்வு கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்கிறது, பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் கூட இந்த இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேன், இளநீரில் ஊற வைத்த அந்த பானத்தை 1 மணி நேரம் ஊற வைத்து அதற்கு பிறகு வடிகட்டி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இது மிக 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 அற்புதமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் டெய்லி சாப்பிடுவீங்க, டெய்லி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த வேக்சினேஷனையோ அந்த ஃப்ளூ காய்ச்சல் வருது, இந்த காய்ச்சல் வருது, பறவை காய்ச்சல் வருது, பன்றி காய்ச்சல் வருது, இப்படி எந்த காய்ச்சலை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னும் புதுசாக ஏதாவது வியாதிகள் உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வியாதிகளை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக 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 அற்புதமான ஒரு பானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இளநீர், இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேன் கலந்த இந்த பானம், இதை எல்லோரும் சாப்பிடலாம், குழந்தைகளும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். வழக்கம் போல் டெய்லி சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அண்ட் ரீடிங் இஸ் ஃபன் டே அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான டே எடுத்துருக்கோம். அப்படிங்கிறனால நம்மளும் ரீடிங் பற்றி 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குட்டி பிரேக் விட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் முருகன் கூட நீங்கள் வந்து இந்த ஹெல்த் புக் பற்றி சொன்னீங்க இல்லையா? இன்ஃபேக்ட் ஒரு சில ஹெல்த் புக்ஸ் வந்து அது சார்ந்த சில புக்ஸ்லாம் வந்து இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வந்து எப்படி ஃபிட்டாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய மென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து சில டிப்ரெஷன்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு சிலர் வந்து அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறதே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எதுவும் நாங்கள் வந்து ரொம்ப டல்லாக அவங்க ஃபேஸில் அது வந்து பிரதிபலிக்கும். இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளே எப்படி செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம், அது மூலமா நம்ம எப்படி ஃபிட்டாக இருக்கலாம், அந்த மாதிரியான சில புக்ஸ்லாம் கூட இருக்குது. நிறைய புக்ஸ் இருக்குது. அதாவது நம்மளுக்கு லைஃப் ஃபுல்லாக வந்து புக்ஸ், நல்ல புக்ஸ்லாம் படிக்கணும்னா நம்மளுக்கு டைம் பார்த்தாது, அவ்வளோ புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையில் 3 புக் மட்டும் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். இந்த புக்குன்னு சொல்கிறதா அப்படின்னே தெரியல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பகவத்கீதை, இன்னொன்று ஹோலி குரான், இன்னொன்று வந்து ஹோலி பைபிள். இது 3 படிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்பவுமே அந்த ஈகிள்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மேலே இருந்து பார்க்கும்போது எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்லாம் படிக்கிற போது வேற மாதிரி எனர்ஜி வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வேற மாதிரி ஒரு எனர்ஜி வருதான். வாங்க எனர்ஜியை பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் நோய்க்கான தீர்வுகளை பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுவாச நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான தீர்வுகள். இந்த சுவாச நாற்றம் அப்படின்னா அதனுடைய காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வயிறு தொடர்பான நோய்கள் இருப்பது, அதிக நாட்களாக அதாவது தொடர்ந்து ரொம்ப நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பீனிச நோய்கள்னு சொல்லக்கூடிய இந்த மூக்கு, தொண்டை, காது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அல்லது சுவாச ஒவ்வாமை இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி சுவாச நாற்றம் வரும் அப்படின்றது மருத்துவ ரீதியாக சொல்லப்படக்கூடிய காரணங்கள். ஆனால் எங்களுடைய ஆராய்ச்சியின்படி நாங்கள் சில நுணுக்கமான சில விஷயங்களை தெரிவுபடுத்த விரும்புகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, தூங்கும் முறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் இந்த சுவாச நாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி என்ன தூங்குறதுல நம்ம தவறு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி நம்ம வந்து மல்லாக்கப்படுத்தி தூங்குவதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிடைநிலையில் படுப்பது. இப்போ தூங்கும் முறைகளில் வந்து 4 முறைகள் இருக்குது. அதில் இந்த மல்லாக்கப்படுத்தி தூங்குவது அப்படின்றது வந்து பிணம்போல் தூங்குவதுன்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கத்தில் படுக்கும்போது வாய் துர்நாற்றம், சுவாச துர்நாற்றம், வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண்ணு இதெல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே தூங்கும் போது இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்தி தூங்காமல்
ஏதோ ஒரு பக்கம் இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ திரும்பி படுத்து நம்ம தூக்கத்தை பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும், நலம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். சுவாச நாற்றத்திற்கான தீர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முத்திரைகளையும் ஒரு மூலிகையும் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்து கைலாஷ் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. இந்த முத்திரையினுடைய பலன்கள், தனிப்பட்ட பலன்கள்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும். அதாவது உடம்புல வந்து அழிந்த செல்கள் வந்து அதிக நாட்களாக, நீண்ட நாட்களாக நம்ம உடம்புக்குள்ளேயே தங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு விதமான இந்த சுவாசத்திலையும் வியர்வையிலையும் ஒரு நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். எனவே அதை வந்து முழுமையாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்கிறது இந்த கைலாஷ் முத்திரை. முதல்ல அந்த முத்திரை செய்யணும். அதற்கு அடுத்தது வந்து ஒவ்வாமைகளை சரி செய்யக்கூடிய அந்த தொண்டை பகுதியிலையும் சுவாச குழாய் பகுதியிலையும் ஏற்படக்கூடிய ஒவ்வாமைகளை சரி செய்யக்கூடிய வாதி முத்திரை 2வதாக செய்யணும். 3வதாக பார்த்திங்கன்னா தேனி முத்திரை. எந்த விதமான ஒவ்வாமையாக இருந்தாலும் தேனி முத்திரையும் சேர்த்து செய்யணும். இந்த 3 முத்திரையும் இப்போ நம்ம வருஷப்படி செய்ய போகிறோம். முதல்ல பாருங்கள், கைலாஷ் முத்திரை அப்படின்றது உங்களுடைய இடது கையை வந்து இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கணும். வலது கையில் தண்டுவட முத்திரையை வைத்து சரியாக இந்த உங்களுடைய வலது கையினுடைய மேட்டு பகுதியானது இடது கையினுடைய குழிப்பகுதியில் அப்படி தங்கணும். இது மாதிரி வச்சு நேராக முதுகெலும்பு நேராக வச்சு இப்படி உட்காந்துருக்கணும். இது வந்து நம்மளுடைய சுவாசத்தின் வழியாக உடம்பில் இருக்கக்கூடிய அழிந்த செல்களை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. மிக அற்புதமான முத்திரை. இது வந்து கைலாஷ் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை. சரி, 2வது நம்ம செய்ய வேண்டியது வந்து வாதி முத்திரை. உங்களுடைய பெருவிரல் நேராக இருக்கணும் 2 கையிலையுமே. ஆள்காட்டி விரலினுடைய மத்திய பகுதியில் அது வந்து சேர்ற இடத்துல அப்படி வச்சுக்கணும். மற்ற 3 விரலும் நீட்டி வச்சுருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இது வாதி முத்திரைன்னு சொல்லுவோம். 3வதாக தேனி முத்திரை. ஆள்காட்டி விரலை வந்து அப்படி சுருட்டி பெருவிரலினுடைய அடியில் வைக்கணும். சுருட்டி இப்படி பெருவிரலினுடைய அடியில் வைக்கணும். இப்போ பெருவிரல் வந்து எங்கே தொடுதோ, உங்களுடைய நடுவிரலினுடைய மேல் பகுதியில் பக்கவாட்டில் எந்த இடத்துல தொடுதோ அந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். இது வந்து தேனி முத்திரை. மற்ற 2 விரலும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். 3 முத்திரைகளையுமே வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை. உடனே பயந்துட வேண்டாம். நெல்லி முள்ளி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நெல்லிக்காயை வந்து சின்ன சின்னதாக அறுத்து போட்டு காய வச்சு வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் நெல்லி முள்ளி. பச்சையாக இருந்தால் அதுக்கு பேர் நெல்லிக்காய். அதே இது காய்ந்திருந்தால், நெல்லி வற்றலாக இருந்தால் அதற்கு பேர் நெல்லி முள்ளின்னு சொல்லுவோம். இப்போ அந்த நெல்லி முள்ளி, இப்போ நெல்லிக்காய் வந்து இப்போல்லாம் எல்லா சீசன்லேயும் கிடைக்குது. முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது அதை வாங்கி வெட்டி நம்ம காய வச்சு பதப்படுத்தி வைத்துக்கொள்வதற்கு நெல்லி முள்ளி என்று பெயர். இப்போ அந்த நெல்லி முள்ளியை வந்து ஒரு 4 பீஸ் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு 4 துண்டு எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து வாய் கொப்பளிச்சு வர்றது, அப்பப்போ அதை குடிக்கிறது. இந்த 2 வேலையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அந்த பல் சொத்தையினால் ஏற்படக்கூடிய சுவாச நாற்றமாகட்டும், அல்லது மல்லாக்கப்படுத்தி தூங்குவதனால் வயிற்று புண்கள் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய இந்த சுவாச நாற்றமாக இருக்கட்டும், பீனிச நோய்களினால் ஏற்பட்ட சுவாச நாற்றமாக இருந்தாலும் இது உடனடியாக என்ன பண்ணுன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாச பாதையை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது. அருமையான ஒரு எளிமையான மருத்துவம். பயன்படுத்தி பாருங்கள். இதை தவறாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் சுவாச நறுமணத்தோடு இருந்தால் நாமும் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே இதை பயன்படுத்துவதற்கு தயங்கக்கூடாது. நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டோம். இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்த எனர்ஜி மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. அதே மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி கொடுத்துருந்தீங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இந்த 3 ஸ்கிரிப்சர்ஸையும் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மதம் சார்ந்து இல்லை வரும். பொதுவாக வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் கோர் பாயிண்ட் வந்து ஒரே விஷயத்தை தான் வந்து எல்லா மதத்துலையும் எக்ஸாக்ட்லி அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நிச்சயமா வந்து படிக்கணும் இல்லையா? ஆனால் அதுக்கு வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுறதா இன்னைக்கு நம்ம டாபிக். கரெக்ட்டுங்க. அது அந்த குழந்தைங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லா விஷயத்தையும் ஃபன்னியாக தான் பார்க்குறாங்க. பெரிய சீரியஸான சென்டிமெண்ட் சீனில் கூட செம்ம காமெடி அப்படின்னு சிரிச்சிடறாங்க நிறைய குழந்தைங்க. அப்படி இருக்கப்போ ரீடிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஃபன்னியான வகையில் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத டே டு டே லைஃப்லேயே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வை இன்று.
வெல்கம் பேக் ஹாலிக்ஸ் வழங்கும் மினியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மரன் கூட எனக்கு வந்து ரீடிங் இஸ் ஃபன் டே அப்படிங்கிற ஒரு டாப்பிக்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். வாசித்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து ஒரு ஃபன் ஓரியன்டான விஷயமா மாத்தினாதான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹேபிட்டை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போக முடியும் இல்லையா? எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறதோட அதை லவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உண்டு அதை வந்து பருகிட்டே இருந்தாலும் திகட்டாத ஒரு அமிர்த சுரபி மாதிரி. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி வந்து பழக்கி விட்டுருணும் அவங்கள அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கரெக்டான வழி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா ரீடிங் இஸ் ஃபன்னி அப்படிங்கிற ஃபார்மேட்லேயே எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்க நரேஷன் இங்கே வந்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா புக் லவர்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற அமைப்புலேருந்து வந்திருக்காரு. மிக்க நன்றி சார் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ புக் லவர்ஸ் ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற உங்களுடைய இந்த இனிஷியேட்டிவ் பற்றி சொல்லுங்க. எப்போ இதை ஆரம்பிச்சிங்க, என்ன ரீசனுக்காக ஆரம்பிச்சிங்க? இது வந்து 2010 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்றதை விட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் ஆரம்பிச்சது. ஓகே. நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரு லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த லைப்ரரியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்கூல்ஸில் போயிட்டு பசங்களை மெம்பர்ஸாக ஜாயின் பண்ண வைக்கலான்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்போது ஸ்கூலில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூலில் ஆல்ரெடி புக்ஸ் எல்லாம் இருக்குது, பசங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட் அவ்வளோவா இல்லை இப்போதைக்கு. டெக்னாலஜி நிறைய வந்ததுனால வந்து அவங்க மொபைல், டேப்லெட் அப்படின்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை மாற்றணும் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும் இஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு ஒரு சான்ஸும் கொடுத்தாங்க. ஆனால் சான்ஸ் கொடுத்ததில் கண்டிஷனும் சொன்னாங்க. நீங்கள் வந்து புக்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது, அந்த புக்ஸை வந்து அவங்கள பசங்களை வாசிக்க வைக்கணும், அப்போ தான் அதில் கொஞ்சம் யூட்டிலைசேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி ஆரம்பிச்சது தான். ஒரு 18 months அந்த ஸ்கூலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணோம். நாங்கள் செஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். போயிட்டு ஸ்கூலில் வந்து டைம் டேபிள் ஒரு பீரியட் அலோகேட் பண்ணி அந்த டயத்தில் நாங்கள் பசங்களோட இன்டராக்ட் பண்ணோம். எங்கள் இன்டராக்ஷனில் கடைசியாக என்ன நடக்கணும்னா, பசங்க வந்து எனக்கு அந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும். ஓகே. இதை வந்து நாங்கள் கதை சொல்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி எல்லாமே வந்து ஸ்டோரி புக்ஸ் அண்ட் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் அது சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்டராக்டிவாக எடுத்துகிட்டு போனதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஸ்டார்ட் ஆனது அது ஒரு ஆர்கனைசேஷனாகவே இப்போ வந்து வளர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் இந்த படிக்கிற ஆர்வம் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா சைக்காலஜிக்கலாக உங்களை சின்ன வயசுலேயே தூண்டுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ நிறைய விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டாலே இந்த மேத்ஸ் த ஃபாலோயிங் ஃபில் இந்த பிளாங்க்ஸ்லாம் அவங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்குது, ஈஸியாக அதை வந்து ஃபில்அப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் அவங்களை ஃபஸ்ட்டு தூண்டுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டென்ட் விட அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அதாவது அவங்க இருக்கிற சுற்று வட்டாரத்தில் ஒரு புக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் கையில் எடுத்து பார்ப்பாங்க. சின்ன வயசு குழந்தையிலேருந்தே சொல்லணும், 1 வயசு 2 வயசு குழந்தையிலேருந்து. ரெண்டாவது வந்து சிறுவர்கள்லாம் கற்றுக்கிறது எப்படின்னா இமிட்டேஷன் மூலமாக தான். அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்களோ, அவங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம டிவி முன்னால் உட்காந்து டிவி பார்த்தோம்னா குழந்தைங்க நல்லா டிவி பார்க்கும். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டு இருந்தோம்னா நம்ம குழந்தைங்களும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். அதே மாதிரி தான் ரீடிங்க்கும். இப்போ நம்ம ஒரு புக்கை திறந்து வச்சு படித்தோன்னா அவங்களும் அதை பார்ப்பாங்க. நம்ம அப்பா அம்மா ஏதோ பண்ணுறாங்களே, அதில் ஏதோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களே, நம்மளும் அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது கண்டென்ட் பற்றி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான புக்ஸ். அஃப்கோர்ஸ் சின்ன வயசில் வந்து கலராக இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது வந்து அந்த அவங்க ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற டெக்ஸ்ட், பெரிய சைஸில் இருக்கிற பிக்சர்ஸ், அதே மாதிரி பாப்அப் புக்ஸ் அப்படின்னு வருது. அதாவது புக்கை திறந்தீங்கன்னா அதில் இருக்கிற பிக்சர்ஸ்லாம் அப்படி எந்திரிச்சு நிற்கும். ரைட். அதே மாதிரி அதுக்கப்புறம் புக்ஸில் வந்து இப்போ வந்து டாக்டைல் புக்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது டச் பண்ணலாம். அந்த புக்கில் வந்துட்டு டச் அண்ட் ஃபீல் புக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கும். பட் ரொம்ப பேசிக்காக என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தான் அவங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பக்கத்தில் உட்காந்து புக்கை திறந்துச்சு, இப்படி தான் புக்கை திறக்கணும், இதெல்லாம் எழுத்து, இதெல்லாம் படித்தா நம்மளுக்கு வந்து அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுலேருந்து ஆரம்பிச்சாதான் ரீடிங் ஹேபிட் டெவலப் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸ்க்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சார். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து இந்த லைப்ரரி பீரியட் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லைப்ரரி பீரியட் அப்படிங்கிறதே ஒரு 5th 6th மேலே தான் வந்து இருக்குது. ஸோ இனிஷியலாக நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த புக் ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும்? ஸோ ஸ்கூல்ஸில் வந்து அதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். ஸ்கூலில் வந்து இப்போல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே லைப்ரரி பீரியட் வருது. யூஸ்வலாக அந்த லைப்ரரி பீரியடில் பசங்கள்லாம் போய் லைப்ரரியில் உட்காடுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு புக் எடுத்து கொடுக்குறாங்க, அதை படிக்கிறாங்க, அவங்க திருப்பி கிளாஸுக்கு போயிடுறாங்க. இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம பண்ண முடியும்னா, அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற புக் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் இதில் தான் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. சரி, ஏதோ ஒரு உனக்கு பிடிச்ச புக் எடுத்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஆயிடுதுன்னா வந்து
ஒரு லெவலுக்கு மேல வந்து பசங்க அதுக்கு அடுத்து என்ன புக் படிக்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த காமிக் புக்ஸ், பிக்சர் புக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறது இல்லை, அவங்களுக்கு யாரும் சொல்றதும் இல்லை. இதில் தான் வந்து we can make a difference. அண்ட் ரீடிங் ஹேபிட்ன்றது ரைட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ், அதாவது 2-3 வயசுலேருந்தே வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸ்கூல்ஸ்லேயும் வந்து எல்கேஜி யூகேஜி அந்த கிளாஸஸ்லேருந்தே வந்து ரீடிங் ஹேபிட் ஆரம்பிக்கலாம். இது வந்து எப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் புக் படிக்கிற மாதிரி தான். அவங்களுக்கு எப்படி அந்த லாங்குவேஜ் கற்றுக்குறாங்களோ சைமல்டேனியஸாக ரீடிங்கும் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஹையர் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஏஜுக்கு அப்புறம் தே மே நாட் ஹாவ் தி இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒருவேளை ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஆர்ட் கிராஃப்ட். ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி திருப்பி ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங் கம்பேர்ட் டு சின்ன பசங்க, யங்கர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்கூலில் டிப்பிக்கலாக இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, லைப்ரரிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, லைப்ரரி பீரியட் ஒன்று இருக்கணும், லைப்ரரியில் புக்ஸ் இருக்கணும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நிறைய ஸ்கூல்ஸ் என்ன மறந்துடுறாங்கன்னா, புக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். பழைய புக்கு, இந்த பைண்டிங் பண்ணி வச்ச புக்கு, இதை வந்து பசங்க எடுத்து படிக்கிறதுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ புது புக், கலர்ஃபுல்லான புக்ஸ் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த புக்கில் என்ன இருக்குன்றத வந்து யாராவது ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த புக்கில் இந்த மாதிரி தான் ஒரு கதை இருக்குது, இந்த கதையில் இந்த கேரக்டர்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் புக்கை கொடுத்தா அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புக்ஸ்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியும். அதான் ஒரு புக்கோட நோக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யுதுன்னு சொல்லலாம். எஃபெக்டிவான ஒரு டூலாகவும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ சின்ன குழந்தைங்கிட்ட நீங்கள் படித்த கேரக்டர் பற்றி உங்கள் டெபிக்ஷனை வரைஞ்சி காட்டுங்க, இல்லைனா அது மாதிரி ஏதாவது ஒரு கேம்ஸ் வைக்கிறது, இல்லைனா அந்த கேரக்டர்ஸ் மாதிரி உங்களை நடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ரீடிங் இஸ் ஃபன்னி அப்படிங்கிற ஃபார்மேட் தான் நீங்கள் குழந்தைங்கிட்ட போய் பேசியிருக்கீங்க. நீங்கள் அது மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் நீங்கள் கொடுத்த நிறைய ஐடியாஸ் வந்து நான் பாரோ பண்ணிக்கலான் இருக்கேன். இதில் அதாவது ரீடிங்கில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க படிக்கிறது, அந்த படித்ததில் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு புக்கை கொடுத்துட்டு படிக்க வச்சுட்டு, சரி நான் அதுலேருந்து ஒரு 4 கேள்வி கேட்குறேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அகடமிக்கான அப்ரோச். அதாவது எல்லா சப்ஜெக்ட்லையும் அது தானே பண்ணுறாங்க, ஒரு லெசனை படிக்க வச்சுட்டு அதில் 4 கேள்வி கேட்குறாங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து ஒரு கதைன்றது வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர், அந்த செட்டிங் அண்ட் ஸோ ஆன். அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சரி இந்த கேரக்டர் பற்றி படிச்சிருக்கீங்க, இந்த கேரக்டர் உங்களை மீட் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை இந்த கேரக்டர் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுனா என்ன எழுதுவீங்க, அந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்கூலில் நாங்கள் இதே மாதிரி ஒரு புக் மிஸ் நெல்சன் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு சிறுவர் புக் ஒன்று இருக்கு. அதில் என்னன்னா அவங்க அந்த கிளாஸ் டீச்சர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பசங்க யாரும் கேட்க மாட்டாங்க, அடுத்த நாள் அவங்க ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. மிஸ் நெல்சன்றவங்க அவங்களுக்கு பதிலாக இன்னொரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த பசங்கள்லாம் பயந்துருவாங்க. அதுதான் ஒரு கதை. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க மிஸ் நெல்சனே திருப்பி வருவாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. இந்த கதையை ஒரு கிளாஸில் நாங்கள் அந்த கதையை சொல்லிட்டு அந்த புக்கை கொடுத்து படிக்க வச்சோம். படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டீச்சரை வரைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் கிளாஸில் ஒரு பையன் வந்து அவங்க டீச்சரை வரைஞ்சிட்டு அவங்கள சுற்றி வாட்டர் பாட்டிலாக வரைஞ்சிருந்தான். ஒரு 7-8 வாட்டர் பாட்டில் வரைஞ்சிருந்தோம். ஏன் தம்பி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இந்த மிஸ் வந்து எங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து டெய்லி வாட்டர் பாட்டிலை தொலைச்சிருவாங்க, அவங்க வாட்டர் பாட்டிலாம் நான் தேடி கண்டுபிடிச்சி இப்படி வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதில் அவங்களோட அந்த கதைக்குள்ள அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி அதிலே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கதை அப்படின்றது ஈஸியாக காமிக்கும். இது தவிர கொஞ்சம் ஹையர் கிளாஸஸில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த கதையை பேஸ் பண்ணி அந்த டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணலாம். அண்ட் ரீடிங் மட்டும் இல்லாமல் ரீடிங் சம்பந்தமான லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் இது எல்லாத்தையுமே கனெக்டடாக ஆக்டிவிட்டீஸும் நம்ம வந்து நிறைய பண்ணலாம். பசங்களை வந்து அந்த கதையை எனாக்ட் பண்ண சொல்லலாம். நைஸ். மோனோ ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு குரூப்பாக வந்துட்டு இது ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்றது சொல்கிறதுல அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சும்மா ஒரே இடத்துல உட்காந்து புக்கை படிச்சுக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் எந்திரிச்சு வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு குரூப் ஆக்டிவிட்டியாக பண்ணும்போது அவங்களும் அதில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆவாங்க.
நிச்சயமாக அது மாதிரி நிறைய புக்லாம் வந்து படிக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படா புக் எழுத போகிறோம் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தாட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். சில புக்லாம் படிக்கிறப்ப இந்த லாஸ்ட் பேஜுக்கு போயிட்டோம்னா ஐயோ முடிய போதா இந்த கேரக்டர்ஸ் விட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். 2 பேஜ் ஏதாவது ஒட்டியிருக்கா அப்படிலாம் பிரிச்சுலாம் பார்க்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி சயின்ஸ் சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு புக் அடிக்ட் ஆகிட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். அது நல்ல விஷயம் தான். மற்ற விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிறத விட புக்கு அடிக்ட் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடிக்ட் ஆகலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். ஏன் வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் அருண் கூட என்னதான் வந்து புக்ஸை வந்து சினிமாஸாக மாற்றினாலும் எல்லாருக்குமே அந்த புக் அதை வந்து படிக்கும்பொழுது இருந்த அந்த ஒரு திருப்தி வந்து சினிமா பார்க்கும்பொழுது இல்லை. நிச்சயமா அந்த ஒரு கம்பேரிசன் வந்து வரும் இல்லையா, அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எழுத்துக்கள் மூலயமா வந்து அவங்க கிரியேட் பண்ண அந்த ஒரு பிக்சரைசேஷனை வந்து ஒரு தேர்ட் பர்சனால கிரியேட் பண்ணவே முடியாது இல்லையா. நிச்சயமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புக்கோட பியூட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் இது மூலியமாக வெளிப்படுத்துவாங்க. ஒரு டேலண்ட்டாக அது வந்து அவங்களுக்கே தெரியாமல் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ராட் மைண்டோட நினச்சா கூட உங்களை மாதிரி நிறைய பீப்புள் ட்ரை பண்ணாலும் நம்ம எல்லாருமே ஒரு குட்டி ஃபார்மேட் அண்ட் சிஸ்டமில் வந்து மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது, ஸோ இந்த மாதிரி படிக்கிறது, இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக ஒரு ரீடிங் அப்படிங்கிற ஹேபிட்டை வளர்க்கறது மூலியமா நம்மளோட ஃபார்மேட்டில் ஓல்ட் சிஸ்டமில் இருக்க அந்த எக்ஸாம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க எக்ஸல் ஆகிறதுக்கு அவங்களோட வெளிப்படுத்துதல் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது இம்ப்ரூவ்டாக இருக்குமா? ரீடிங் ஹேபிட் அப்படின்றது வந்து அதாவது கதை புக் படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம், பசங்கள்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க, எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஆக்சுவலாக அது தட் இஸ் நாட் அ கரெக்ட் அப்ரோச். நான் பார்த்த வரைக்கும் ஒரு 5 விஷயம் இருக்கு. அதாவது ஸ்டோரி புக்ஸ் என்ன படிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லையும் சரி காலேஜ்லையும் சரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்றவங்கெல்லாம் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜஸில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லாதனால தான் எங்களால் ரெக்ரூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடிங்னால கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது, உங்கள் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா ரீடிங் இஸ் ஒன் ஆஃப் த 4 ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்துட்டு ரீடிங் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டி. நம்ம தனியாக நம்ம வந்து ஒரு புக்கை கையில் வச்சுட்டு நம்ம செய்யறது. இதில் என்னன்னா நம்ம கற்றுக்கும் போது தனியாக கற்றுக்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. பட் நம்மளே ஒரு புக் எடுத்து படித்தோன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த நம்மளுக்கு நல்லா புரியும். அண்ட் இதை பழக்கமாக படிக்கிறது வந்து ஸ்டோரி புக்ஸ் மூலமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் நம்ம வந்து இறங்கலாம். இப்போ சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கிற பக்கத்தை வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டாதான் 12th ஸ்டாண்டர்டில் அவ்வளோ குண்டான கைட் புக்கு படித்து புரிஞ்சிக்க முடியும். இட்ஸ் பேசிக் லாஜிக். மூணாவது விஷயம் என்னன்னா, ரீடிங் கேன் பி டன் அட் யுவர் ஓன் ஸ்பீட். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கலாம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புரிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீடில் தான் நம்மளுக்கு உள்ளே போகுது. சில விஷயம் நம்மளுக்கு தலைக்கு மேலே போயிடும், சில விஷயம் நல்லா ஆழமாக பதியும். ஆனால் ரீடிங்ன்றது எப்படின்னா, நம்ம படிக்கும்போது நம்ம என்ன ஸ்பீடில் படிக்கிறோமோ அந்த ஸ்பீடில் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமாம், வேணும்னா நிறுத்திட்டு மறுபடியும் திருப்பி படிக்கலாம். நம்ம இஷ்டம், நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. கரெக்ட். 4வது 5வது விஷயம் என்னன்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் யர் இமேஜினேஷன். ஒரு சென்டென்ஸை படித்தோம்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம் அதை. இது வந்து நம்ம டிவியில் பார்க்கும்போது இல்லை ஒரு வீடியோவில் பார்க்கும்போதும் அது வந்து நம்மளுக்கு நடக்கிறது இல்லை. ரைட். நம்ம அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு மனசுல ஐடியா நமக்குள்ள செட் ஆயிடுது. ஆனால் ஒரு கதை படிக்கும்போது அந்த ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சேஸ் சீக்வன்ஸ் நடக்குது. வெறும் எழுத்து தானே இருக்கு பக்கத்துல, ஆனா நம்ம மைண்ட்ல ஒரு பிக்சர் ஓடிட்டு இருக்கு, ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அண்ட் எல்லாமே நம்ம ஓன் இமேஜினேஷன்ல கிரியேட் ஆகுது. இமேஜினேஷன் டெவலப் ஆக ஆக 5வது விஷயமா கிரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. இன்னைக்கு ஒரு ஃபார்மல் சிஸ்டத்துல வந்துட்டு கிரியேட்டிவிட்டிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதில்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ரீடிங் கேன் add to that so that you can improve your creativity. Those are the 5 reasons why reading is important. ஒரு நல்ல டீச்சர் இருக்காங்க, அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப கொடுத்து வச்ச ஸ்கூல் இல்லை கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சில பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ பெரிய கிரவுண்ட்லாம் இருந்தது, இல்லை இருந்தால் நாங்களும் டெய்லி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து அந்த ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிற விஷயமும் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் பக்கத்துலேயே இருக்கிறப்போ அந்த குழந்தைங்க வந்து படித்தோமா மார்க் வாங்கினோமா போனோமான்னு கூட நிறைய குழந்தைங்களாம் நம்மளால் பார்க்க முடியும். ஹையர் அண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறப்போ. அப்படி இருக்கப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய டீச்சர்ஸ்லாம் இப்போ நல்ல டீச்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க. பட் அதையும் தாண்டி அந்த டீச்சர்ஸால் எவ்வளோ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
அதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைப்ரரியாக இருக்கட்டும், ஒரு எஃபெக்டிவான விஷயம் வந்து எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இடத்துல வந்து நம்ம எப்பலாம் வந்து கார்னர் பண்ணப்படுறோமோ அப்போ நம்மளோட பெஸ்ட் அபிலிட்டிஸ்லாம் வெளில வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹார்டான சுச்சுவேஷனில் வந்து அவங்களால எவ்வளோ முடியுமோ எக்ஸல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் ரீடிங் ஹேபிட்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா நம்ம சொசைட்டியில்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா வந்து ரீடிங் ஹேபிட்ன்றது இட்ஸ் நாட் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ஹேபிட். 10 ரூபாய்க்கு கூட புக்கு கிடைக்கும், 1000 ரூபாய்க்கும் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அண்ட் ரீடிங் வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாகவே வந்து ரீடிங்ன்றது நம்ம இஸ் அ குட் ஹேபிட் அப்படின்றது நம்ம தாத்தா காலத்துலேயும் அதுக்கு முன்னால் இருந்துமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஸோ இதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா அவங்களோட சொசைட்டி அண்ட் அதை சுற்றின அவேர்னஸ் இது வந்து ஒரு கதை புக் படிக்கிறது மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து அவன் வாழ்க்கை வந்து இப்படி தான் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் அவனுக்கு ஃபார்ம் ஆகும். பட் ரீடிங் மூலமாக தான் ஒரு வேற டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை படிக்கிறான். அது மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதுதான் வாழ்க்கையில், இது தவிர வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. எஸ், தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் இதில் வந்து ஒரு சின்ன இது என்னன்னா, எனிட் பிளைட்டன் அப்படின்றவங்க ஒரு சில்ட்ரன்ஸ் ரைட்டர், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதாவது ஃபேமஸ் 5 Secrets 7 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க எழுத ஆரம்பித்த காலகட்டம் அப்படின்னா வந்து World War I, World War II அந்த டைத்தில் அவங்க எழுதினாங்க. அந்த டைத்தில் அவங்க எழுதின புக்ஸ் எல்லாமே சிறுவர்கள்லாம் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான சுச்சுவேஷன், ரொம்ப ஹாப்பியான சுச்சுவேஷன் இருக்கா மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே சம்மரில் நடக்கும், பிரைட் சன்லைட்டாக இருக்கும். அது தவிர அந்த புக்ஸில் வந்து நிறைய சாப்பாடை பற்றி நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பிக்னிக் போகிற மாதிரியும், அந்த பிக்னிக் பாஸ்கெட்லேருந்து எடுத்து அவங்க வந்து ஃப்ரூட்ஸ், வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கேம்ப் செட் பண்ணுற மாதிரி. இது வந்து அவங்க ஏன் எழுதுனாங்கன்னா அந்த டயத்தில் வந்து சிறுவர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பிக்னிக் போகிறதுக்கு உண்டான நிலைமையே இல்லை. நான் குண்டு விழுந்துட்டு இருக்கும்போது நம்ம பிக்னிக் போக முடியாது. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுத்தாங்க டு எக்ஸ்பீரியன்ஸ் சச் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ல்ட், ஸோ தட் தே ரிமைன் லிட்டில் பாசிட்டிவ், ரைட்? இப்போ வந்து வாழ்க்கை எல்லாமே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காம இது மாதிரியும் ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறது. கண்டிப்பாக திஸ் இஸ் சம்திங் தட் கேன் ஹாவ் அன் எஃபெக்ட் ஆன் சமன். இப்போ ஒரு பையன் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கான்னா பாசிட்டிவான புக்ஸ் படித்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்ம எவ்வளோ கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் நாளைக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் வரும், ரைட்? இதனால கண்டிப்பாக நல்ல இம்பேக்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களோ இல்லை இப்போ ஒரு ஸ்மால் டவுன் இல்லை வில்லேஜில் அவங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது வந்து கண்டிப்பாக இது வந்து சென்டர்லேருந்து தான் வந்து எடுக்கணும். டாப் டவுன், இட் ஹேஸ் டு கம் டவுன், ரைட்? பட் ஒரு சிறுவன் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா பப்ளிக் லைப்ரரிஸ் நிறைய இருக்குது, போய் படிக்கலாம். நம்மளுக்கு வந்து ரீடிங் மெட்டீரியலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. எங்கே போனாலும் ஒரு நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, ஒரு மேகசினாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எடுத்து படிக்கிறது. ஸோ அதனால ரீடிங்ன்றது வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக தான் இருக்கணும் ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம். அண்ட் that can change your life in many ways, and it is not necessary only positive. இப்போ all readers are not leaders அப்படின்னு சொல்லுவாங்க, பட் all leaders are readers. நிச்சயமா, right? That is so அது வந்து that summarizes the whole point, right? நம்ம படிக்கிறனால எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. படிக்கிறனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வரும், கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், அண்ட் அது வந்து கொஞ்சம் விஷயம் கற்றுக்கலாம். அதையும் மீறி நம்ம வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக படிக்கிறோமோ அது வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு டைரெக்ஷனில் கூப்பிட்டு போகும். எக்ஸாக்ட்லி. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து த ஹார்ட் கோர் ரீடர்ஸ், அடர்த்தியான வாசிப்பாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேர்ம் தான் ரொம்ப வந்து சரியாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஈனிட் பிளைட்டன் பற்றி வந்து சொல்லும்போது வரும், நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி பார்க்குறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த புக்ஸில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஃபன் ரிலேட்டடாகவே வந்து குழந்தைங்க மத்தியில் செலுத்துறது நல்ல விஷயம் இல்லையா? டெய்லி உங்களுக்கு 1 hour தான் டைம், அதுக்குள்ளே இவ்வளோ ஐஸ்கிரீம் அண்ட் இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கல அப்படின்னு சொன்னால் வந்து அந்த பிடிக்கிற விஷயம் கூட எல்லாருக்குமே அது கடமை மாதிரி ஆயிரும்னு சொல்லலாம். பட் அந்த புக் அப்படிங்கிற விஷயம் காலகாலமாக போரிங்கான ஒரு டேப்லெட் மாதிரி இருந்தது, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கசப்பான விஷயமா இருந்தது, ஃபன்னியாக மாற்றிருக்கீங்க. அண்ட் எல்லாக்கிட்டும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்த தலைமுறைக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி.
தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட எப்பயுமே வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை வந்து எட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை கண்டினியூஸாக நிறைய விஷயங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு பிளாங்க் வருமா வரும். அந்த ஒரு பிளாங்க், அந்த ஒரு பீரியடை வந்து கடந்து போகிறது தான் வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாகி அதனாலே அந்த சக்ஸஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுமா. இது வந்து எல்லா துறையும் வந்து நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ரைட்டர்ஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு பிளாங்க் வருமா. அந்த ஒரு பிளாங்கை நீங்கள் எப்படி கடந்து போகணும் அப்படின்னா, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வந்து ஜாப் வந்து நீங்க செய்யணும். அப்படி இல்லைன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து புக்ஸ் படிக்கணுமா. இந்த ரெண்டு வழியை தவிர்த்து அதுக்கு வேற வழியே இல்லையா. நிச்சயமா. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஸ்பீச் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரேட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய விஷயங்கள் டிரைவ் பண்ணி சொன்னாலும் பேசிக்ஸ்லாம் எங்கேருந்து கற்றுக்குறாங்க, நல்ல நல்ல புக்ஸ்ல இருந்து தானே. இரேன் பாயே சார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பூமியை வந்து அளவுக்கு அதிகமான சூரிய வெளிச்சம் வந்து விழுது, தாக்குது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் எலக்ட்ரிசிட்டியை சூரிய வெளிச்சத்தின் மூலமாக பெற முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம சூரிய வெளிச்சத்தின் மூலம் பெறுவதாக இருந்தால் 173,000 டெட்ரா வாட்ஸ் நம்ம பெற முடியும். டெட்ரா வாட்ஸ்னால் பார்த்துக்கங்களேன், ஒரு டெட்ரா வாட்ஸுங்கிறது 1 ட்ரில்லியன் 10 to the power of 12 10 to the power of 12 173,000 10 to the power of 12 அந்த அளவுக்கான வாட்ஸை நம்ம பெற முடியும். ஆனால் நம்ம ஏன் பெறாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு முதல்ல ஒரு சோலார் பேனல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சோலார் பேனல்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு சிலிக்கன் செல்லுனால் ஆக்கப்பட்டிருக்கு. நம்ம பூமியில் 2வது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து சிலிக்கன். அந்த சிலிக்கனால் நாம் வந்து இந்த சோலார் பேனல், சிலிக்கன்கிறது ஒரு செமி கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கு 2 பக்கத்துலேயும் கண்டக்டர்ஸ் இருக்குது. இந்த சிலிக்கனில் வந்து 2 விதமான லேயர் இருக்குது. ஒன்று வந்து என் ஜங்ஷன், இன்னொன்று பி. இந்த என் அப்படிங்கிற ஒன்றில் வந்து எக்ஸ்ட்ராவான எலக்ட்ரானை ஸ்டோர் பண்ணோம். பிங்கிறதுல வந்து எக்ஸ்ட்ராவான ஸ்பேஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஹோல் இருக்கும். இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இப்போ எக்ஸ்ட்ரா இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்படியே இன்டாக்டாக இருக்குது. இப்போ ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிசிட்டிக்கு அதாவது வரணும்னா, இப்போ சூரிய வெளிச்சம் விழுந்த உடனே அதுலேருந்து வர ஃபோட்டான் வந்து அந்த எலக்ட்ரானை ஆக்டிவேட் பண்ணுது. அந்த எலக்ட்ரான் ஃப்ரீயாக மூவ் ஆகலாம். இந்த என்பி ஜங்ஷனில் ஃப்ரீயாக மூவ் ஆகலாம். இப்படி அது கிக்கான அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா, நேராக வந்து என் ஜங்ஷனில் அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் அகாமடேட் ஆகுது. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து பி ஜங்ஷனில் உருவாகுது. இந்த மாதிரியான செயினான ரியாக்ஷன் ஏற்படும் போது தான் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது. இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து அந்த கீழே இருக்கிற அந்த மெட்டல் பிளேட்டில் அது ஸ்டோர் பண்ணுது. இப்போ எந்த எலக்ட்ரானும் லாஸ் ஆகிறது இல்லை. அதனால் இந்த சூரிய வெளிச்சம் படுறது நின்று போகிற பட்சத்தில் அது தன்னுடைய ஒரிஜினல் ஷேப்பை அடைஞ்சிருது. இது மாதிரி இருக்கிறதுனால பல ஆண்டுகளுக்கு ஒரு சோலார் பேனல் ஒர்க் பண்ண முடியும். இவ்வளவு வசதிகள் இருக்கும்போது நாம் ஏன் இந்த தர்மல் பவர் பிளான்ட் தேவையில்லை, அட்டாமிக் பவர் பிளான்ட் தேவையில்லை, ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட் தேவையில்லை, இவை இல்லாமல் சோலார் லைட்டு மூலமாகவே எலக்ட்ரிசிட்டியை பெற முடியாது அப்படிங்கிற கேள்வி நிறையா டைமில் நமக்கு ஏற்படுது. இதில் ஃபஸ்ட்டு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, சில இடங்களில் நிறைய சூரிய வெளிச்சம் கிடைக்கிது, சில இடங்களில் கிடைக்கிறதில்ல, டெம்பரேட் ரீஜன்ஸில் கிடைக்கிறதில்ல. அதனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. 2வது, சூரிய வெளிச்சம் கிடைக்கிற இடங்களில் கூட எல்லா நாளும் கிடைக்கிறதில்ல, வின்டரில் கிடைக்கிறதில்ல, மழைக்காலங்களில் கிடைக்கிறதில்ல. இது ஒரு பிரச்சனை. 3வது, ஒரு வாஸ்ட் ஏரியா நமக்கு தேவைப்படுது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ், ஸ்கொயர் மைல்ஸ் இருந்தால் தான் நாம் வந்து தேவையான எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ண முடியும். இது ஒரு பிரச்சனை. 4வது வந்து இந்த சோலார் பேனலுடைய எஃபிஷியன்சி வந்து 45 to 50% தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலான பேனலை பார்த்திங்கன்னா கமர்ஷியலில் வரும்போது 15 to 20% தான் இருக்குது. இதனால் போதிய எஃபிஷியன்சியோட இருக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ் நமக்கு இல்லை. இதெல்லாம் தான் வந்து நம்ம சோலார் பவரை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் இருக்குது. இப்போ இவ்வளவு ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படுது, இது கிடைக்குமானா, இப்போ சஹாரா டெசர்ட் எடுத்துக்கிட்டாலே அது 300,000 ஸ்கொயர் மைல்ஸுக்கு மேலே ஏரியா இருக்குது. அதனால் அதில் ஒன்றில் வந்து சோலார் பேனலை நம்ம இது பண்ணாலே உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து தேவையான எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறாங்க.
இப்போதைக்கு என்னென்னா சோலார் பேனல்ஸை நம்ம நிறையா பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, அதை இன்னும் சீப்பாக நம்ம கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணணும். இதற்கான முயற்சியை அரசு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னா, மக்களுக்கும் விழிப்புணர்வு வேணும். இனிஷியல் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சோலார் பவரை யூஸ் பண்ணுறது லாங் ரனில் ரொம்ப சீப்பாக இருக்கும். இன்னொன்று, இட் இஸ் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. மூணாவது, லெஸ் பொல்யூஷன். நாலாவது, we need not have to depend on electricity. ஒவ்வொரு வீட்லேயுமே இப்போ வந்து கீசர் மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சோலார் பவரை வச்சே நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இப்போ சோலார் பவரை வச்சு டார்ச் லைட்ஸ்லாம் வந்திருக்கு, அதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஏற்பட்டால் நாம் இந்த சோலார் பேனலை சரியான முறையில் பயன்படுத்தி நமக்கு தேவையான பவரை மீட் அவுட் பண்ண முடியும். அற்புதமான ஒரு சக்தி இயற்கையே நமக்கு வழங்கியிருக்குது. இது வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி. இதில் எந்த விதமான கார்பன் பிரிண்ட்டும் கிடையாது. இதை நாம் முழுமையாக பயன்படுத்துவதற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு ஒத்துழைப்பை தர வேண்டும். நம்முடைய இல்லங்களில் இவற்றை பதிப்பித்து முடிந்த அளவிற்கு இதை பயன்படுத்தி அதன் மூலம் நாம் நன்மைகளை பெற வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். 2-3 பேஜ் ஓப்பன் பண்ணலாம் அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய டேரக்டர் ஒருத்தர் இருக்கார், ஸ்டான்லி கியூப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரான், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இந்த மாதிரி டேரக்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஃபோர் ஃபாதராக இருந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து ஒரு படம் எடுத்தாருன்னா அந்த படத்துக்கு இன்னொரு படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குமா. அவர் எடுத்த படங்கள்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் எவர் மேட் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ஹிஸ்ட்ரியில் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் அவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் நல்ல புக்கை தான் நம்பி போயிருக்காரு எல்லா படத்துக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்க விஷயத்தை ஒரு 20% நம்ம டெலிவர் பண்ணிட்டாலே அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸே வந்து புக்கில் இருந்து தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக வெளியே வந்திருக்காங்க. நம்மளும் சாதாரண மனிதர்களாக இருக்கோம், எக்ஸ்பர்ட்ஸ் ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புக்ஸ்லாம் படிச்சா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு goodreads.com அப்படிங்கிற வெப்சைட்டை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். goodreads.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிஸ் வகையான புக்ஸும் இருக்குது. குட்டி குட்டி நாவல்ஸ்லாம் கூட வந்து ஃபாலோ பண்ணலாம், காமிக் புக்ஸ்லாம் கூட அதில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய கோட்ஸ் இருக்குது. படிக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்துட்டா அதுக்கு ஒரு பெரிய என்சைக்ளோபீடியாவாக இருக்கிறது goodreads.com. ஒரு ஃபேமஸான வெப்சைட் தான் அது, பட் எல்லாரும் பயன்படுறதுக்காக அந்த வெப்சைட் சொன்னாங்க. ஓகே, இந்த சேஸ் யோர் ட்ரீம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதை இன்னைக்கு வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. சேஸ் யோர் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை வந்து நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற உணர்த்துறதே வந்து புக்ஸ் தான். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு எபிசோட நாளைக்கு மறுபடியும் 7 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். நிச்சயமாக அது வரைக்கும் ஏதாவது நல்ல புக்காக தேடி படிங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்களா மெயினாக அவங்களுக்கு ஒரு சூப்பர் புக்காக சஜஸ்ட் பண்ணுங்கள். திருப்பி நாளைக்கு காலையில் ஒரு சூப்பரான டாபிக் கூட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் ரிஃப்ரெஷ்டாக. அது வரைக்கும் டாடா அண்ட் பாபா ஃப்ரம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் மற்றும் சௌமியா ஹான். வழங்கும் இனியவை இன்று.